சனாதனம் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என கூறி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் திமுக எம்எல்ஏவும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின். தமிழக சட்டப்பேரவை கடந்த 13ஆம் தேதி கூடியது. இதில் முதல்வர் விஜய் அரசு பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பு நடைபெற்றது. முன்னதாக அவையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், தாவேக அரசுக்கு பெரும்பான்மை இல்லை, திமுக கூட்டணி கட்சிகளின் தயவில்தான் ஆட்சி அமைத்துள்ளது என்று கூறி ஆளும் தாவேக அரசை வெறுப்பேற்றினார். அத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் இந்துக்களின் கடவுள் வழிபாடுகளில் ஒன்றான சனாதனம் அழிக்கப்பட வேண்டும் என பேசி சர்ச்சையை கிளப்பினார். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். உதயநிதியின் இந்த பேச்சுக்கு இந்து அமைப்புகள், இந்து சமூக மக்கள், சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அனைத்து மதங்களைச் சேர்ந்த மக்கள் மத்தியில் தங்களை உத்தமர் போல் காட்டிக்கொள்ள விரும்பும் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்திற்கு எதிராக பேசி இந்துக்களை தொடர்ந்து வம்பிழுப்பதாக இந்து அமைப்பினர் கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். ஏற்கனவே, அதாவது கடந்த 2023இல் சனாதனம் குறித்து உதயநிதி தெரிவித்த கருத்துக்கள் நீதிமன்றம் வரை சென்று பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா, இதையெல்லாம் நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். டெங்கு, மலேரியா அல்லது கொரோனாவை நம்மால் எதிர்க்க முடியாது, அவற்றை நாம் ஒழிக்க வேண்டும். அதேபோல் சனாதனத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக நாம் அதை ஒழிக்க வேண்டும் என்ற உதயநிதியின் பேச்சு வெறுப்பு பேச்சுக்கு சமம் என்றும், அவை இந்து மதத்தின் மீதான தெளிவான தாக்குதல் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனத்தை பதிவு செய்திருந்தது. இந்து மதத்தின் மீது ஒரு தெளிவான தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது என்பது வெளிப்படையாக தெரிவதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக மற்ற மாநிலங்களில் சில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் தமிழகத்தில் உதயநிதிக்கு எதிராக எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்பதே இந்துக்களின் குமுறல். எதற்கெடுத்தாலும் சனாதனத்திற்கு எதிராக தனது குரலை நீட்டி முழக்கும் உதயநிதி ஸ்டாலின் தன் சொந்த குடும்பத்தினருக்கு இந்த பாடத்தை கற்பிக்க முடியுமா என அவரது தாய் துர்கா ஸ்டாலின் பூஜைகள் மற்றும் சடங்குகளை செய்யும் வீடியோக்களை இணையத்தில் பகிர்ந்து இந்த அமைப்பினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜோஹோ நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராமலேயே இருப்பதை உறுதி செய்ய உதயநிதி விரும்புகிறார், அதனால்தான் அவர் இவ்வாறு பேசி வருகிறார் என கூறியுள்ளார். ஆரியம், பார்ப்பனியம், மூட நம்பிக்கை இவைதான் சனாதனம் என கூறி இந்துக்களை தொடர்ந்து கேலி கிண்டல் செய்து வந்ததால்தான் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சி தோல்வியை தழுவியது என்பதை உணராமல் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் அதே போன்று பேசி திரிவது திமுகவின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குவதற்கான செயல்பாடு என்றும் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.